Hi my dear friends and families, welcome to my channel Shushmita's Galaxy. இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் அப்புறம் மெட்டர்னிட்டி ஹால்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இண்டோர் பிளான்ஸ் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. எவ்ரி நூக் அண்ட் கார்னரில் நல்ல க்ரீனிஷாக இண்டோர் பிளான்ஸ் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். பட் இண்டோர் பிளான்ஸ் வந்து கொஞ்சம் ஹை மெயின்டெனன்ஸ், ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலைன்னா வந்து வாடிடும். அவ்வளோ பொறுப்பாக நான் வந்து பிளான்ஸை பார்த்துப்பேனா அப்படின்றதே வந்து எனக்கு டவுட்டு தான். அதனால் வந்து ரிஸ்க் எடுக்க வேணான்னு ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸே வாங்கி வச்சுருக்கேன். ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் தானேன்னு அதை கண்டுக்கவே இல்லை. 2 months ஆச்சு பார்த்தா அதுலேயே வந்து அவ்வளோ டஸ்ட்டு சேர்ந்துருக்கு. ப்ராப்பராக க்ளீன் பண்ணி கீழே மேட்லாம் வச்சதுக்கப்புறம் அந்த கார்னரே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. க்ளீன் பண்ணிடுறா, ஏன் க்ளீன் பண்ணிடு, ஏன் க்ளீன் பண்ணிடு. ஒரிஜினலோ ஆர்டிஃபிஷியலோ வீட்டில் பிளான்ஸ்னு ஒன்று இருந்தாலே அது தனி அழகு தான். இல்லை, லாஸ்ட் இயர் விநாயகர் சதுர்த்தி பாத்தீங்கன்னா பெருசா எந்த பிளானுமே இல்ல. விநாயகர் வாங்கி வீட்டுல வைக்கலாமா வேணாமான்னு ஒரே கன்ஃபியூஷன்லயே இருந்து லாஸ்ட் மினிட்ல விநாயகர் வாங்கிட்டு வந்தோம். சும்மா வீட்லயே சிம்பிளா டெக்கரேஷன் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டோம். பட் இந்த டைம் எல்லாமே ப்ராப்பரா ப்ரீ பிளான் பண்ணி திங்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ அப்கமிங் மந்த்ஸ் எல்லாமே ஃபெஸ்டிவல்ஸாக வரப்போகுது. லைக் விநாயகர் சதுர்த்தி, சரஸ்வதி பூஜா, தீபாவளி, அப்புறம் கார்த்திகைன்னு. ஸோ இப்போ நான் வாங்கியிருக்க திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் ஷாக்டு அண்ட் சர்ப்ரைஸ்டுன்னே சொல்லலாம் இந்த டெக்கர் ஸ்டாண்டோட ப்ரைஸை பார்த்துட்டு. இந்த ஸ்டாண்டோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 158 rupees தான். ஃபெஸ்டிவல்ஸ், பர்த்டே பார்ட்டிஸ்னு எல்லாத்துக்குமே இந்த ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி அண்ட் ஹைட்ஸும் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் கார்லண்ட் 228 rupeesக்கு செட் ஆஃப் 5 pieces வருது. பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் லோட்டஸ் பட் மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கியூட் லோட்டஸ் ஹேங்கிங் வந்து ஜஸ்ட் 147 rupeesக்கு வாங்கியிருந்தேன். இதில் செட் ஆஃப் 6 pieces வருது. ஃபெஸ்டிவல் டெக்கர்ஸ்க்கு மேரிகோல்டு இல்லாமல் எப்படி, இந்த ஒயிட் மேரிகோல்டு 136 rupeesக்கு செட் ஆஃப் 5 pieces வருது. நெக்ஸ்ட் இந்த உருளி ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா 250 rupeesக்கு செட் ஆஃப் 3 pieces வருது. மூணுமே வந்து டிஃப்ரெண்ட் ஹைட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபெஸ்டிவல் டெக்கர்ஸ் இல்லை பூஜா ரூமில் இதை மட்டும் வச்சா கூட நல்ல ரிச் லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட் இந்த ஹேங்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் ஜாஸ்மின் மாதிரியே இருக்கும். பூஜா ரூம்ல இல்ல டோர் சைட்ஸ்ல ஹேங் பண்ணா பார்க்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். இது 158 rupeesக்கு செட் ஆஃப் 4 pieces வருது. நெக்ஸ்ட் இந்த மேரிகோல்டு வந்து 340 rupeesக்கு 10 pieces வருது. இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வாங்கின திங்ஸ்லாம் வச்சு எப்படிலாம் டெக்கர்ஸ் பண்ணலான்னு டெக்கர் ஐடியாஸ்னு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதோட வீடியோ வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். டெக்ஸோட அவல நிலையை பாருங்கள் எப்படி உடஞ்சிருக்குன்னு. அண்ட் இந்த ஸ்பாஞ்ச் எப்போ தொலைஞ்சிச்சுன்னே தெரியாமையே வந்து போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரேம் கிடச்சிச்சுன்னா பார்ப்பேன், அப்படி இல்லைன்னா இதுவே வந்து ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ அப்படியே நம்ம குயிக்காக கிளம்பிடலாம். எனக்கு வந்து டெய்லி வீட்டில் எப்படி இருப்பேனோ அந்த மாதிரி தான் ஹேர் அண்ட் ட்ரெஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம நல்லா மாடர்ன் ட்ரெஸ் பண்ணி நல்லா மேக்கப் பண்ணிவிட்டு ஒரு சில ஃப்ரேம் வந்து போட்டு பார்ப்போம். அது வந்து அந்த ட்ரெஸ்க்கு சூட் ஆகும்னு வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் வீட்டுக்கு வந்து டெய்லி வியரில் பார்க்குறப்போ தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக டெய்லி வியர்லேயே போயிட்டு அந்த ஃப்ரேம் வந்து செட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு பார்த்து வாங்கிட்டு வரணும். லென்ஸ் கார்டு தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பழைய கண்ணாடியை ரிப்பேர் பண்ணலாமான்னு ஒரு ஐடியாவில் தான் இருந்துச்சு. பட் அங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா வச்சுருந்தாங்க. இந்த தீபாவளியோட பழைய ஃப்ரேம் வாங்கி 3 years கிட்ட ஆச்சு. சரி ஒரே ஃப்ரேமாக போட்டால் ஒரு மாதிரி போர் அடித்த மாதிரி இருக்கும்னு வேறு ஃப்ரேம் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் எடுத்தது. முன்னாடி நாளே விநாயகரை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். கண்ணை வந்து கட்டியே தான் வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் டே தான் கண்ணை ஓப்பன் பண்ணோம். நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் போல் லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே டெக்கரேஷன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா அருகம்புல்லை தேடி அலைஞ்சு கடைசி வரைக்கும் கிடைக்கல. பட் இந்த டைம் ஃபஸ்ட்டே வந்து சொல்லி வச்சுட்டோம். ஸோ இதான் வந்து ஃபைனல் அவுட்புட்.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல்னு நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில கேரட் லட்டு வந்து 2, 3 வீடியோஸ் பார்த்துட்டேன். சரி நம்மளும் ட்ரை பண்ணலான்னு அன்னைக்கு ஈவினிங் இத பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த ஸ்வீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு ரவைய நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் துருவின கேரட் கூட பால் சேர்த்து கேரட்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ கேரட் நல்லா வெந்ததுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க ரவா, ஜீனி, ஏலக்காய், அப்புறம் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பூ வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். அண்ட் ஜீனி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் லட்டு பிடிச்சி வச்சிங்கன்னா அவ்வளோதான். லக்ஷ்மி கோலம் டிசைன்ஸ்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த மாதிரி நிலவாசலில் அழகழகாக கோலம் போட்டு போஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க பேஜ் பார்க்குறதுக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். அவங்களோட வீடியோ ரெஃபரன்ஸ் வச்சு தான் நான் அன்றைக்கி கோலம் போட்டிருந்தேன். அவங்க ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க. நான் ரொம்ப சுமாராக போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட்லாம் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா சாமி கும்பிட்டுட்டு கொலக்கட்டை சாப்பிடுவோம் அவ்வளோதான். பட் இப்போ தான் தெரியுது ஒரு ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க்ஸ் இருக்குன்னு. இது சாரீ வாங்கி ஒரு 3 இயர்ஸ் கிட்ட இருக்கும். ஒரு ஹாஃப் டே தான் கட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போது மடித்து வச்சது தான். அதுக்கப்புறம் இப்போ தான் ஓப்பனே பண்ணுறேன். எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு ஒரு 5:30 கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் 5:30க்கு மேலே வந்து சாமி கும்பிட்டுட்டோம். வித்யுத் லட்டு இல்லைன்னி தேங்க்யூ. 3 நாள் இல்லை 5 நாள் கணக்குப்படி விநாயகரை கரைக்கணும். நாங்கள் 3ஆவது நாளே போய் விநாயகரை கொடுத்துட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே ஈவினிங் போல் விநாயகரை போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த பிளேஸே ஒரு மாதிரி காலியாக இருந்த மாதிரி. அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் விநாயகர் ஊர்வலம் வந்துச்சு. கொட்டு சத்தம் கேட்டு வித்யுத் பயங்கரமாக எக்ஸைட் ஆகி நல்லா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். இப்போ சூப்பரான ஸ்டைலிஷ் மெட்டர்னிட்டி கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம். தனு காம்ஃபிவியர்னு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் நமக்கு இதை சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதை பார்க்குறதுக்கு மெட்டர்னிட்டி வியர் மாதிரியே இருக்காது. நல்லா ஸ்டைலாக ஒரு மேக்ஸி ட்ரெஸ் வியர் பண்ண மாதிரியே இருக்கும். டிஃப்ரெண்ட் ஸ்லீவ் பேட்டர்ன்ஸ், கலர்ஸ் அண்ட் நிறைய சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. நைட்டிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும், வியர் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இந்த மெட்டர்னிட்டி ட்ரெஸ்லாம் வந்து பார்க்குறப்போ ஒரு மாதிரி டைட்டாக ஷேப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன விஷயம்னா பின்னாடி வந்து அட்ஜஸ்டபிள் ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஃபிட்டாக ஷேப்பாக இருக்கணும் அப்படின்னா டைட்டாக வந்து கட்டிக்கலாம். இல்லை லூஸாக இருக்கணும் அப்படின்னா வந்து லூஸாகவே கட்டிக்கலாம். மெட்டர்னிட்டி வியர்ஸ்க்கு ஒரு 4 to 5 பிராண்ட்ஸ் கிட்ட வந்து நான் கொலாப் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் கொலாப் பண்ண எல்லா பிராண்ட்ஸுமே வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கு. பட் என்ன ஒரு விஷயம்னா ஒரு சில பிராண்ட்ஸில் வந்து ஹைட் டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். ஒரு சில பிராண்டில் வந்து நல்லா ஃபுல் லென்த்தில் இருக்கும். ஒரு சில இதில் வந்து ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் புதுசாக மெட்டர்னிட்டி வியர் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஹைட்டை சொல்லி உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் வேணுமோ கேட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அப்படி நான் வீடியோவும் எண்ட் பண்ணிக்கிறேன். See you all in next video. Keep supporting my channel. Bye.